மிகவும் பிரியமானவர்களே, இந்த காணொலியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஃப்ரெண்ட்ஷிப், நண்பர்களோடு கூட நாம் நேரம் செலவழிப்பது நம்முடைய வாழ்க்கையில் மிகவும் முக்கியமானது என்பதை வலியுறுத்தும் விதமாக நல்ல நண்பர்களை நாம் கொண்டிருப்பது நமக்கு மிக அவசியம் என்பதை வேத புத்தகத்தின் மூலமாக ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார். யோவான் 15ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் முதல் வாசிக்கும் போது, ஒருவன் தன் சிநேகிதருக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவரிடத்திலும் இல்லை. நான் உங்களுக்கு கற்பிக்கிற யாவையும் நீங்கள் செய்வீர்களானால் என் சிநேகிதராய் இருப்பீர்கள். நான் உங்களை சிநேகிதர் என்றேன். ஆண்டவர் இயேசு நம்மை சிநேகிதர்கள் என்று அழைக்கிறார். அவருக்கு பிரியமாய் நாம் வாழ்கிற எல்லாரும் அவருடைய சிநேகிதர்களாக காணப்படுகிறோம். உலகத்தில் நம்ம பார்ப்பது இந்த நாட்களில் கடைசி காலங்களில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வேத புத்தகத்தில் இந்த கடைசி நாட்களில் நடக்கிற சம்பவங்களை குறித்து சொல்லும்போது, அக்கிரமம் மிகுதியாவதினால் அன்பு தணிந்து போம் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பு தணிந்து போம். ஒருவர் வைக்கக்கூடிய உண்மையான அன்பு தணிந்து போகிறது. இன்ஃபாக்சுவேஷன்ஸ், தவறான உறவுகள், அன்புகள், அது பெரிதாகிறது, அது அதிகமாகிறது. ஒருவர் நல்ல சூழ்நிலைகளில் வாழ்க்கைக்கு பிரயோஜனமாய் செய்கிற தொடர்புகள் அருந்து போகிறது. ஃப்ரெண்ட்ஷிப் ரிசெஷன், நண்பர்கள் இல்லாமல் போவது. இது நம்முடைய வாழ்க்கையில் நிறைய சரீர, மன அண்ட் சொசைட்டிலையும் சமுதாயத்திலையும் நல்ல பாதிப்புகள் அது கொண்டு வருகிறது. அது சரீரத்தை பாதிக்கிறது, நம்முடைய மனதை பாதிக்கிறது, நம் வாழ்கிற இந்த சமுதாயத்தையும் பாதிக்கிறது. கடந்த காலகட்டங்களில் வேகமாக ஒருவர் சிநேகம் வைப்பது அது குறைந்து போகிறது. தவறான சிநேகங்கள் அதிகமாகிறது. நம் வாழ்க்கையில் தேவையான சிநேகங்கள் அது குறைந்து போய் கொண்டிருக்கிறது. மீனிங்ஃபுல் குட் ரிலேஷன்ஷிப்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஷிப்ஸ், தே ஆர் டிக்ளைனிங். அதுதான் இந்த உலகத்தில் எல்லா நாடுகளிலும் இன்னைக்கு காணப்படுகிற சூழ்நிலை. உண்மையான அன்பு, உண்மையான சிநேகம் குறைந்து போகிறது. ஒருவருக்கு இப்போ இந்த நாட்களில் நிறைய பேரோட தொடர்பு இன்றைக்கு காணப்படுகிறது. ஏன்னா சோஷியல் மீடியா இதனுடைய இன்ஃப்ளூயன்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால நிறைய பேரோட தொடர்பு கொள்ள முடியும். ஒருத்தர் செல்ஃபோன் எடுத்துட்டிங்கன்னா கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான பேரை ஒரு தொடர்பில் வைத்திருக்கிறது முடிகிறது. ஆனால் யாரோடலாம் சிநேகிதராக இருக்கிறோம் அப்படிங்கிறத பற்றி நம்ம யோசிக்கிறதே இல்லை. அமெரிக்க ஐக்கிய நாடுகளில் ஹார்வர்ட் யூனிவர்சிட்டின்னு ஒன்று உண்டு. அவங்க 30 ஆண்டுகளாக அவங்க ஒரு ரிசர்ச் பண்ணி பல காரியங்களை அவங்க இது சம்மந்தமாக வெளியிட்டிருக்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஷிப் குறித்ததான அந்த ரிசர்ச்சில் விளைவாக சில கண்டுபிடிப்புகள் 1995 2025 ஆண்டுக்குள்ளாக எனக்கு ஃப்ரெண்ட்ஸே கிடையாது அப்படின்னு சொல்கிறவங்க 4 மடங்கு அதிகமாக இருக்காங்க. எனக்கு ஒரு ஃப்ரெண்டு கூட கிடையாது வாழ்க்கையில் அப்படின்னு சொல்கிறவங்க அதிகமாக இருக்கிறாங்க. அடுத்து எனக்கு 10 ஃப்ரெண்ட்ஸுக்கு மேலே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறவங்க 1/3 குறைஞ்சிருக்கு, 3ல் 1 பங்காக குறைஞ்சிருக்கிறாங்க. தனிமையில் உட்காந்து சாப்பிட்றவங்க அப்படின்னு சொல்கிறவங்க இந்த கடந்த 2 வருஷத்துக்குள்ளாக 30% அதிகமாக இருக்கிறாங்க. இதனால என்ன செஞ்சாங்கன்னா, கடைசியில் ஃப்ரெண்ட்ஷிப்புக்காக ஒரு கோர்ஸ் ஆரம்பித்து இன்னைக்கு அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்துட்டு. எப்படி உண்மையான ஒரு ஃப்ரெண்ட்ஸை கண்டுபிடிப்பது, உண்மையான ஃப்ரெண்ட்ஸோட எப்படி நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுறது அப்படின்னு சொல்லி அது ஒரு தனி கோர்ஸாகவே இப்போ நடந்துகிட்டு இருக்கிறாங்க. வாழ்க்கையில் எவ்வளோ ஒரே ஒரு வசனத்தை மட்டும் ஞாபகப்படுத்தணும்னு விரும்புகிறேன். பிரசங்கி என்று சொல்லக்கூடிய வேதத்தின் பகுதியில் 4ஆம் அதிகாரத்தில் 9-10 வசனங்கள் இவ்வாறு சொல்லுகிறது. ஒண்டியாக இருப்பதிலும் இருவர் கூடியிருப்பது நலம். அவருடைய பிரயாசத்தினால் அவர்களுக்கு நல்ல பலன் உண்டு. ஒருவன் விழுந்தால் அவன் உடனாடி அவனை தூக்கி விடுவான். ஒண்டியாயிருந்து விழுகிறவனுக்கு ஐயோ, அவனை தூக்கிவிட துணை இல்லையே. பல ஆண்டுகளுக்கு முன்பாகவே இப்போ உலகத்தில் நாடுகளில் ஏற்படுற சூழ்நிலை
ரொம்ப தெளிவாக வேத புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்குது. ஒண்டியாக இருப்பது நல்லதில்லை. நல்ல சிநேகிதர்களை சம்பாதித்துக் கொள்ள வேண்டும். அதற்கான வழிமுறைகளையும், நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் நமக்கு இல்லாத நல்ல நமக்கு நடைபெறக்கூடிய சரீர மன பாதிப்புகள் குறித்து தொடர்ந்து நம்ம பார்ப்போம். அது வரைக்கும் ஆண்டோடைய கிருபை உங்கள் அனைவரையும் பாதுகாப்பதாக. நன்றி.